இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், நான் நல்லா இருக்கேன். ஆமா, ஆக்சுவலி நீங்க எனக்கு சொந்தமா? சொல்லுங்க சார், நீங்க எனக்கு சொந்தமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? யாராவது எதுனா சொன்னாங்களா? ஆமா, அம்மா தான் சொன்னாங்க. உங்க அம்மா நான் உங்க சொந்தம்னு சொன்னாங்களா? நீங்க எனக்கு அத்தை பையன்னு சொன்னாங்க. அதாவது என் அப்பாவோட தங்கச்சி பையன்னு சொன்னாங்க. ஆமாங்க, உண்மைதான். அப்படியா சார்? உங்களை ஊரே ரொம்ப பெருமையா பேசுது. வட்டிக்கு ஒரு ஃபேமிலி கடன் வாங்கி ரவுடியால ரோட்ல நின்னாங்க. அவங்கள நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அந்த இடத்துல நானும் இருந்தேன் சார். அவங்க அராஜகத்தை பார்த்து போலீஸ கூப்பிடலான்னு போனேன். ஆனா அதுக்குள்ள நீங்க வந்து அந்த ரவுடிங்களை 4 சாத்து சாத்தி அந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு போயிட்டீங்க. சும்மா ஹீரோ கணக்கா எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டீங்க. ஆனா நீங்க ஃபைட் பண்ணதான் என்னால பார்க்க முடியல. ஓ சரிங்க. அப்புறம் உங்க அம்மா நினைவிடத்துல நீங்க எப்பவும் அன்னதானம் போடுறத பார்த்தேன். ஊர் ஜனங்க எல்லாரும் உங்களை காவல் தெய்வம்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதையும் பார்த்தேன். இந்த வயசுல எல்லாரும் உங்களை கொண்டாடுற அளவுக்கு நீங்க உயர்ந்த இடத்துல இருக்கீங்க சார். ஊர்க்காரங்க எல்லாம் சொல்றத பார்த்தா உங்களுக்கு நிறைய திருஷ்டி இருக்கும். வீட்ல யாராவது இருந்தா உங்களுக்கு சுத்தி போட சொல்லுங்க. நல்லா பேசுறீங்க. ஆமா சார், காலேஜ்ல என்ன எல்லாரும் வாயாடின்னு தான் சொல்லுவாங்க. நான் அவ்ளோ பேசுவேன். எப்பவும் இப்படியே இருங்க, மாறிடாதீங்க. சரிங்க சார். ரொம்ப நேரமா பேசி உங்க டைமை வீண் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லைங்க. நீங்க என்ன கால் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சந்தோஷமா இருக்கு. அதான் நாம தான் சொந்தம்னு தெரிஞ்சு போச்சே. இனிமே அடிக்கடி மீட் பண்ணி பேசுவோம். இப்ப வச்சிருவா சார். சரிங்க.